ஜெய் த்ரீ ஹனுமான் பறப்பது நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா? அவரிடம் மனிதர்களின் புரிதலை தாண்டிய 8 அதிசய சக்திகள் இருந்தன. ஏனென்றால் 99% பேருக்கு அஷ்டசித்தி என்றால் என்ன என்று உண்மையில் தெரியாது. ராமாயணத்தில் அஷ்டசித்தி நவநிதிக்கே தாதா என்று சொல்லப்படும் போது அது வெறும் பக்தி வரி அல்ல, அது ஒரு பிரபஞ்ச சக்தி அமைப்பு. வாங்க ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். 1. அனிமா, தன் உடலை தூசி பொடியை விட சிறியதாக மாற்றும் சக்தி. லங்காவில் நுழையும் போது ஹனுமான்ஜி தன்னை கொசுவை விட சிறியதாக மாற்றிக்கொண்டார். முழு ராட்சச பேரரசு இருந்தும் யாரும் அவரை காணவே முடியவில்லை. 2. மகிமா, தன் உடலை மலையளவிற்கு பெரிதாக்கும் சக்தி. சுரசாவளியை மறித்தபோது ஹனுமான்ஜி தன் உடலை 100 யோஜனம் அளவிற்கு பெரிதாக்கினார். அது வெறும் உடல் அளவு இல்லை, அது அவரின் தன்னம்பிக்கையின் எல்லை. 3. கரிமா, தன் உடலை இவ்வளவு கனமாக மாற்றுவது யாராலும் அசைக்க முடியாது. பீமன் 10,000 யானைகளின் பலம் கொண்டவர். ஆனால் ஹனுமானின் வாளை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியவில்லை. அதுவே கரிமா. 4வது லகிமா, கரிமாவின் எதிர் சக்தி. தன் உடலை பஞ்சு போல இலகுவாக மாற்றுவது. அசோக வாட்டிகையில் ஒரு இலை மேல் அமர்ந்திருந்தார். ஆனால் அந்த இலை கூட சிறிது கூட வளைந்து விடவில்லை. அதனால்தான் அவர் வானில் பறக்க முடிந்தது. 5. பிராப்தி, எதை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் பெரும் சக்தி. மேலும் மிருகங்கள் மற்றும் பறவைகளின் மொழியை புரிந்து கொள்வது. சீதாமாதாவை தேடும் போது இந்த சக்தி மூலம் அவருக்கு பல அறிகுறிகள் கிடைத்தன. 6வது பிரகாமியம், பூமி, ஆகாயம், பாதாளம், நீர் எங்கே வேண்டுமானாலும் எந்த தடையும் இல்லாமல் செல்லும் சக்தி. அஹிராவணனை கொல்ல ஹனுமான் பாதாளத்திற்கு சென்றது இந்த சக்தியால் தான். 7வது ஈசித்துவம், இறைவனை போன்ற தலைமை மற்றும் உயிர் கொடுக்கும் சக்தி. சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்றியது வெறும் பலம் அல்ல, அது ஒரு தெய்வீக அதிகாரம். 8. வசித்துவம், தன் மனம், உணர்ச்சிகள் மற்றும் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி. ஹனுமான் ஜிதேந்திரியன் முழுமையான பிரம்மச்சாரி. அதுவே அவரின் மிகப்பெரிய சக்தி, தன்னை வெல்வது. இந்த சக்திகள் வெறும் அதிசயங்கள் அல்ல, அவை ஒரு சுட்டுக்காட்டுகள். மனம், புத்தி, ஆன்மா சமநிலையில் இருந்தால் மனிதனும் தன் எல்லைகளை தாண்டி செல்ல முடியும். ஹனுமான்ஜியின் மிகப்பெரிய சக்தி அவரின் பலம் அல்ல, அவரின் பக்தி. ஏனெனில் யாரிடம் ராமர் இருக்கிறாரோ அவருக்கு அசாத்தியம் எதுவும் இல்லை. இன்று உங்களுக்கு அஷ்டசித்தியின் உண்மையான அர்த்தம் புரிந்திருந்தால் கமெண்டில் எழுதுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.